கோட் திரைப்படத்துல குறைகள் இருக்கு, அது சொட்டை இது நொட்டைன்னு சொன்ன எவனையும் நம்பாதீங்க. இதை விட ஒரு நல்ல திரைப்படத்தை இயக்கவே முடியாதுன்னு நான் நம்புறேன். அஜித் சாருக்கு வெங்கட் பிரபு எப்படி மங்காத்தான்னு ஒரு மாஸ்டர் பீஸை கொடுத்தாரோ அதுக்கு கொஞ்சமும் அதோட எத்தனை மடங்கு அதிகம்லாம் தெரியல. ஆனா கோட் மிக நிச்சயமா கோட் தான். ஏன்னா தளபதியுடைய மொத்த திறமை, அவருடைய ஃபைட்டு, டான்ஸ், அவருடைய கியூட் ரியாக்ஷன்ஸ், அவரோட காமெடி, இது எல்லாத்தையும் ஒரு டைரக்டர் எடுத்து அவருடைய ரசிகர்கள் முன்னாடி எடுத்து போட முடியும்னா இதை விட வேற யாராலையும் செய்ய முடியாது. படத்துல அவ்வளவு மல்டி ஸ்டார்ஸ் ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப அழகா பண்ணிருக்கிறாரு. அது பிரபுதேவா இருந்தாலும், அது விஜய் சாரோட பொண்ணா வந்திருக்கவங்களா இருந்தாலும், யோகி பாபுனே கொஞ்ச நேரம் வராரு, பின்னி எடுத்துட்டு போயிட்டாரு. பிரேம்ஜி எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்து ஒரு ஒட்டு மொத்தமான ஒரு நல்ல காம்போவை கொண்டு கொடுத்துருக்காரு. விஜய் சாரோட ஃபேன்ஸுக்கு, பப்ளிக்கு, சாதாரண ஆடியன்ஸுக்கு, குழந்தைங்களுக்கு, பெண்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு படம். ஏன்னா இவன்னா எல்லாரும் திட்டிட்டு இருந்தாங்க, இவன் பாட்டு சரியில்லை அது சரியில்லை. உள்ள போய் பாருங்க, பிஜிஎம் பின்னி எடுத்திருக்கான் தலைவன். இவ்வளவு ஒரு அழகான ஸ்கிரீன் பிளேல அவ்வளவு ட்விஸ்ட் வச்சு மிரல்ற மாதிரியான காட்சிகள் அவ்வளவு இருக்கு. ட்விஸ்டே என்னடா அது அப்படின்னு இருக்கு. 50 வயசுல தளபதியோட பெர்ஃபார்மன்ஸ் வெங்கட் பிரபு தவிர வேற யாராலும் இதை பண்ணவே முடியாது. செய்யு செஞ்சிருக்காரு மனுஷன். 3 மணி நேரம் போறதே தெரியல. அவ்வளவு நல்ல திரைப்படத்தை கொடுத்துருக்காரு. மிக நிச்சயம் எல்லாரும் போய் பாருங்க. மற்றபடி கண்டவன் சொல்றதையும் கண்ட மணிக்கு நம்பாதீங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.